அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். மரணத்துக்கும் வாசல் இருக்கிறது, பாதாளத்துக்கும் வாசல் இருக்கிறது. மத்தேயு 16:18, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. மரணத்து வாசலுடைய சாவியும் கத்தர் வைத்திருக்கிறார் என்றால் நமது சுவாசம் அவர் கையிலே இருக்கிறது, நமது ஜீவன் அவர் கையிலே இருக்கிறது. அவரை மீறி அந்த மரண வாசலுக்குள்ள நம்மை யாராலும் அனுப்பவே முடியாது. அந்த வாசலை திறக்கக்கூடிய திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. திறவுகோல் என்ற அதிகாரம் இயேசுவின் கையில் இருக்கிறது. வியாதிக்காக பயப்படாதிருங்க, சாத்தானுக்காக பயப்படாதிருங்க, உங்களை பயமுறுத்துகிற எந்த மனுஷனுக்கும் பயப்படாதிருங்க. அவர் சித்தத்தை மீறி உங்களை ஜீவனை எடுக்க ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. மரணத்தின் வாசலின் திறவுகோலை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசலின் திறவுகோலும் கையில் வைத்திருக்கிறார் என்றால் இந்த பாதாளங்கிறது மரித்தோர் இருக்கிற இடம். சுருக்கமா சொல்ல நரகம்னு அர்த்தங்க. அந்த நரகத்துக்கான வாசலின் சாவியும் இயேசு வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை பண்ணி தள்ளிவிடுகிற மக்களை நரகத்துக்கு அனுப்பக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாயிருக்கிற மக்களுக்கு நரகத்துக்கு அனுப்புவதற்கு உலகத்தில் எந்த சக்திக்கு இடமில்லை. தமது பிள்ளைகளை பரதீசிக்கும் பரலோகத்துக்கும் குணப்படாத, ரட்சிக்கப்படாத, பயப்படாத பாவியாய் மரிக்கிறவனை நரகத்துக்கு அனுப்பக்கூடிய சகல அதிகாரமும் சாவியும் எல்லா அப்பன் கையிலே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நமது எல்லாருடைய காலங்கள் அவர் கருத்தில் இருக்கிறது. சில நேரத்தில் சாத்தானை அனுமதிப்பாருங்க. அவர் அனுமதிக்காம கூட சாத்தானம் ஒண்ணும் வர முடியாது என்றால் அந்த திறவுகோலை அவர் வைத்திருக்கிறார். அவர் கருத்துல பத்திரமா இருக்கிறீங்க, கடைசி வரை கொண்டு போய் நிறுத்துவார். எதுவும் உங்களை எடுக்க முடியாது, கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. பயப்படாதிருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.